கொஞ்சம் லேட்டாகுங்க. ஆமாங்க, நீங்கள் காசு வாங்கி போறீங்களா? அப்புறமா வந்து காசு வாங்கி போறீங்களா? இருக்கு நேற்று காசுல நேற்றே வந்து பார்த்தா நீங்கள் ஆளை காணோம். 400 ரூபா இப்போ போட முடியாது. இந்தாங்க, இப்போ போட முடியாது. ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. அப்படியே வஞ்சர மாதிரி போட்டுருமா அவருக்கு மாதிரி. மீன் நான் வெட்டினா தான் ஜிபே பண்ண முடியும். நானே மீன் வெட்டிட்டு ட்ரை பண்ணிங்க. அப்படி கிடையாது, அப்படிதான் கீழே இருக்கு. இன்னும் கீழே இருக்குங்க, கீழே இருக்குங்க. அது அப்படிங்க, அப்படியே பிடிங்க. இன்னும் அப்படியே பிடிங்க, நான் பார்த்துருவேன். ஓகே, மீன் எனக்கு ஜிலேபி வெட்டி வேணுமா? நான் எனக்கு இவ்வளோ ஜிலேபி வெட்டி நான் சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணும்? புதுசாக வேணுமா? போட்டு கொடுத்துருவா. வேணா காசு வேணா போட்டு போ. மீன் வெட்ட லேட்டாக என்கிட்ட. உங்கள் கடை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே? 300 400 கட்டிங் சார்ஜோட 400 சொன்னீங்க. கொடுங்க, மீன் கொடுங்க, மீன் கொடுங்க. போலாமா? இந்த மீன் 80 ரூபா வருமா? வேறு என்ன இருக்கு? மொத்தமாக கொடுங்க, என்ன மீன் பார்க்கலாம். மொத்தம் 5 சூரியா? 150 ரூபா கொடுங்க. மொத்தம் 5 மீனுக்கும் மொத்தம் 300 ரூபா போட்டாச்சு உங்களுக்கு. நீங்கள் போகலாம், போட்டாச்சு. நான் பார்த்துக்கிறேன். ஓகே, 120 ரூபா கொடுங்க. நல்லா இருக்கா? அதான் சரி. ஆ 150 கேட்டா இருக்கா? மீன் சரியில்லை, அது என்ன மாதிரி சொல்லிட்டு போங்க. மீன் சரி கிடையாது, கூறலாம். இது 2 மீன் சரியில்லை, அது யார்கிட்ட வேணாலும் நீங்கள் முடிவு சொல்கிறீங்க. ஓகே, கெட்டு போன மீன் நான் விட்ட மாட்டேன். ஓகே, இது 2 மீனும் இது 1 போச்சு. இது 2 ஓகே. ஆமாம், என்ன பண்ணுறீங்க பண்ணிங்க. சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன். மீன் சரியில்லைம்மா, நல்லா இருந்தா வெட்டி கொடுத்துருவேன். ஆமாச்சா, வாங்கண்ணா. இப்போ ஒரு மீன் கொடுத்தா தனி, அந்த ஒரு மீன் நீங்கள் எடுத்து தனியாக எடுத்துக்கோங்க. அந்த மீன் 1 மீன் எடுத்து போச்சு. என்கிட்ட இருக்கு 300 ரூபா. நீங்கள் என்ன யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்க கொடுத்துட்றேன். மீன் சரியில்லைன்னா பார்த்து வாங்கும் போதே பார்த்து வாங்கினா. வேறு யாரும் பார்ட்டியாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே ரெண்டு தனியாக வச்சுக்காது. அது அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு ஏதாவது மாற்றி வந்துருக்கு பார்த்தா போய்ட்டு. அந்த 3 மீன் கொடுத்தாங்களா, அவங்ககிட்ட வந்து 1 மீன் கெட்டு போச்சு கொடுங்க. அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கொடுங்க. சரியா, போயிட்டு வாங்க, நான் வந்து போய் வெட்டிக்கலாம். வாங்கண்ணா, கொடுங்க. உணவு வச்சுருங்க, அப்படியே வச்சுருங்க. முரளி, இந்த வவாலை கிளீன் பண்ணிங்க. வவாலை கிளீன் பண்ணிக்க, சின்ன கிளீன் பண்ணிக்க.
முதல்ல க்ளீன் பண்ணி அப்புறமா க்ளீன் பண்ணு. சின்ன வஞ்சிரத்தை முதல்ல க்ளீன் பண்ணு. உண்மை ஜிபே பண்ணுறான், நம்ம மீன் வெட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கலாம் வந்து அட்வான்ஸ் எடுத்துக்கூடாது. அப்படி நீங்கள் நல்லா இல்லைனா அட்டன் பண்ணிங்க அவங்க யாராக இருந்தாலும் சரி. அதனால் நம்மகிட்ட வரமாட்டாங்க பாதி பேர். யாரும் வரமாட்டாங்க, மீன் வைக்கிறவங்க வரமாட்டாங்க. புரியுதுங்களா? சொல்லி வர மாட்டாங்க நம்ம பேர்லாம். உங்களுக்கு வலை மீன், உங்களுக்கு தூண்டி மீன். தேவா கவர் வேணும் உங்களுக்கு இவருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் ஒரு பெரிய கவர் வாங்கி உள்ளே போடுங்க. சரி ஓகே, அதான் சொல்லுங்கள். ஒரு பெரிய கவரில் உள்ளே போடுங்க. மஞ்சத்தை மட்டும் மேலே வச்சு மிச்சத்தை அடியில் போடுங்க. ஓகே சின்ன சின்ன பார்த்துடுறாங்க. ஓகேவா? இந்த ரேட்டு வேணும். குழம்பு போடுங்க. ஒவ்வால் இருக்கா? ஆமாம். நீ ஒவ்வால் அடிச்சு சேவடிச்சு போட்டு நான் பார்த்துறேன். அடுத்தது அவ்வளோதான், உங்கள் வேலை தான். எடுத்துக்கலாம் கவர் போட்டு கொடுத்துட்றேன். கையோட ரெண்டு சூரிய சைடு கழிச்சு போடு. ரவாலாம் கிடையாது, 2 மாதம் சுற்று வரலாவே கிடையாது.